படங்கள் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல. வந்து ஒரு பெரிய இந்த ராஜேஷ்குமார் நாவல்லாம் படிச்சோம்னா எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஆமா ஸ்லோமோ அந்த சஸ்பென்ஸ்ல ஒரு கடைசியில ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்றது கரெக்டா இருந்துச்சு. மெசேஜ் என்னங்க, எக்ஸ்ட்ரா தப்பு பண்றவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சமூக கதையாக ஒரு கதையா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போலீஸ் கிரைம் ஸ்டோரி நம்ம படிச்ச மாதிரி இருக்கணும்னா வந்து உட்காந்து தாராளமா படம் பார்த்துட்டு சார் படம் எப்படி இருக்குங்க சார்? படம் நல்லா இருக்குங்க. சட்டமேன் கையில் படம் இப்பதான் பார்த்து நாங்க வெளியில வந்தோம். இல்ல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார்? பிடிச்சிருக்கு. எல்லாமே டைரக்டர் நல்ல டச்ல தான் எடுத்திருக்காரு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஆவலோட படத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுல கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லா எடுத்திருக்காரு. ஆனா அந்த சாங் அது எதிர்பார்க்கல நாங்க யாருமே. நல்ல சாங். ஒரு நம்ம நிறைய இது பார்த்துருக்கோம். பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாங் இருக்கும். இது அதை விட தாண்டி ஒரு டச்சான ஒரு சாங்கா இருக்கு. என்ன மெசேஜ் இருக்குங்க? மெசேஜ் என்னங்க, எக்ஸ்ட்ரா தப்பு பண்றவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். கண்டிப்பா. அது யாரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான். சிறப்பான படம் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு இது மேலும் சொல்லணும்னா, எங்க சேலம் ஏற்காட்டில் தான் இது முழுக்க இந்த படம் எடுக்கப்பட்டது. நாங்க எல்லாருமே அந்த படத்துல நடிச்சிருக்கோம். அந்த குழந்தையும் கூட அந்த படத்துல மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த பாப்பா தான் பண்ணியிருக்காங்க. என் பேர் நரேஷ்குமார், இவர் இளைய பெருமாள். குட்டி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? அஞ்சலி தேவி. ஓகே ஓகே சார். நாங்களும் இந்த படத்துல பண்ணியிருக்கோம். அதனால ரசிகர்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தை கிரைம் ஸ்டோரி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். குடும்பமா பார்க்கலாம். குடும்பமாவும் பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான சீனும் எந்த படத்துல எதுவுமே கிடையாது. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய. இது மேக்சிமம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பாடம் கதை இல்லை. இது சமூக கதையாக ஒரு கதையா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா எல்லா மக்களோட ஒவ்வொரு தங்கச்சி சென்டிமீட்டர் இருக்கு, குழந்தை சென்டிமீட்டர் இருக்கு, அம்மா சென்டிமீட்டர் இருக்கு. இது பார்க்கக்கூடிய படங்கள் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை. நாங்க நடிச்சிருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது கிளைமேக்ஸ் ரொம்ப 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 எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த அளவுக்கு கொடுப்பாரு சாட்சி சார். டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏற்காடு எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு தெளிவா காட்டியிருக்காரு. இந்த படத்துலதான் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே நாங்களே ரசிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். 45 நாள் இருந்தோம். அப்ப இருந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் படம் பார்க்கும்போது இருந்தது. ரொம்ப சந்தோஷம். நல்லா வந்திருக்கு. நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா. இதுல ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு அவங்களோட? சார் ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு ஹாலிவுட் கேமரா மாதிரி இருக்கு சார். முத்தையா சார் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனு நாங்க கூட இருந்து ஒவ்வொரு சீனு நான் கூட இருந்து பார்த்தோம். ஒவ்வொரு சீனத்துல நடிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு சீனும் இப்படி இருக்கு நாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப பண்ணியிருக்காரு. அருமையா இருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அட்டகாசமா இருக்கு சார். அது ஒரு இடத்துல ஒரு நுனியும் பார்க்கக்கூடிய எது அடுத்த சீன் என்னன்னு எங்களால கெஸ் பண்ண முடியல. நல்லா இருக்கு சார், பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தை நல்லா வெற்றி படமா அமைய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சேலம் சதீஷ் மேல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சதீஷ் சாரோட டோட்டல் என்டையர் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு அவரோட ஆக்டிங். இவர்கிட்ட இப்படி ஒரு திறமை நம்ம காமெடியா மட்டும்தான் அவரை பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இப்படி ஒரு ஸ்கில் ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நான் என்னோட ஃப்ரெண்டோட தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் அந்த இடத்துல இருந்தப்போ எங்களுக்கே இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவனும் என் கூட வந்த என் நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்குறாரு. எனக்கே சத்தியமாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், நல்லபடியாக ஆடியன்ஸ்ல வந்து பார்க்கலாம். அப்ப நீங்க எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுமா? படத்துல போய் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? என்ன ரோல் பண்ணீங்க? சரி, ஓகே. நீங்க படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த மாதிரி கதை நல்லா இருக்கு? எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இதுல சொல்லுங்க, உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சா எப்படின்னு சொல்லுங்க. போன் பேசுறது, பாப்பாவோட போன் பேசுறது. உங்க சீன், அந்த சீன் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஓகே. இவர் சதீஷ் அங்கிள் எப்படி நடிச்சிருக்காரு? ஹீரோ சதீஷ் அங்கிள் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க சொல்லுவீங்களா? பாய்தான் சொல்லுங்க. தலையா மைக் அதுக்கு தானே பார்க்க சொல்றேன். ஓகே ஓகே, வெரி குட். உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. கடைசி வரலாம் ட்விஸ்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய இந்த ராஜேஷ்குமார் நாவல்லாம் படித்தோம்னா எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஸ்லோ மூவி தான். பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு மலையாள படம் எப்படி த்ரில்லர் படம் பார்த்து நம்ம ரொம்ப ஆஹா ஓஹோன்னு போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு தமிழில் ஒரு படம். உண்மையிலுமே சாச்சினுடைய ஸ்க்ரீன் பிளே, ஸ்கிரிப்ட், அதே மாதிரி டைலாக் வந்து ஒரு இடத்துல கூட பெருசாக இல்லாமல் இதாக இல்லாமல் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. சதீஷோட ஆக்டிங் உண்மையிலுமே சொல்லணும். அதே மாதிரி அந்த போலீஸ் எஸ்ஐஆர் 2 பேர் பண்ணியிருக்காங்க.
வேற லெவல், உண்மையில சூப்பரா இருக்கு. ஓகே சார், இதுல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மெசேஜுக்குன்னு என்ன சொல்லுங்க? நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி நம்ம படிச்ச மாதிரி இருக்கணும்னா வந்து உட்காந்து தாராளமா படம் பார்த்துட்டு போலாம். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் வைஸ் நம்ம படிச்சு எப்படி ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கு. அதாவது கடைசி வரலுமே சதீஷ் ஏன் இந்த விஷயத்தை செய்யறாருங்கிறது யாராலையும் ரிவ்யூலே பண்ண முடியல, யோசிக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச சீன்னா மறக்க முடியாத சீன்னா எந்த சீன்? எனக்கு பிடிச்ச சின்ன பாப்பா பண்ணியிருந்தேன். அது வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஆனா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபீல் ஹார்ட்டடா வெளியே வருவீங்க, ஒரு மாதிரி எதையும் கனத்த இதயத்தோட தான் வெளியே வருவீங்க. நல்லா இருந்தது படம். ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா சார்? சூப்பரா ஃபேமிலியா பார்க்கலாமா சார்? தாராளமா பார்க்கலாம். ஒரு இடத்துல கூட ஒரு அசிங்கம் இது எதுவுமே இல்லை, நல்லா பார்க்கலாம். ஓகே சார், காமெடி சாங்ஸ் ஏதாவது? காமெடி எல்லாம் படத்துல இல்ல சார். படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரலும் த்ரில்லர். அடுத்து என்ன ஏன் இதை செய்யறாங்கிற மாதிரி தான் படம் போகுதே தவிர ஒரு இடத்துல கூட தோய்வு இல்லாம நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி மெதுவா போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அது அந்த ரிவீல் ஆக வேற லெவல்ல இருக்கு. ஓகே சார், சதீஷ் சார் காமெடியில இருந்து இப்ப ஹீரோவா நல்லா பண்ணிட்டு வராரு. அவரோட ஆக்டிங்ல எப்படி மெருகேறி இருக்காரு? இல்ல எனக்கே புதுசா இருந்தது. ஆனா இதுவரை நம்ம ஒரு மாதிரி நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி பார்த்த சதீஷ் இந்த படத்துல ரொம்ப செட்டில்டா சூப்பரா பண்ணிருக்கா, அப்படி அட்டகாசமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இந்த படத்துல சொல்லணும்னா என்ன ஸ்டோரினா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தங்கச்சி வந்து முழுசா சொல்ல வேணாம். ஓகே, முழுசா சொல்லல, ஆனா ஒரு ஸ்டோரி லைன் மட்டும் சொல்றேன். அவர் வந்து அவர் தங்கச்சிக்காக அவங்க தங்கச்சியை கொலை பண்ணிடுவாங்க. அவங்க நாயத்துக்கு வந்து போலீஸ் வந்து எப்படி பண்றாங்க, அவங்களுக்கு ரூல்ஸ் மதிக்கிறதுலாம் அதனால இவங்க வந்து சட்டத்தை அவங்க கையில எப்படி பதவியை வந்து எப்படி எடுத்து அவங்க வந்து ஹீரோ கையில இந்த கோர்ட்ல இருக்க அது எல்லாமே சட்டம் எல்லாம் ஃபுல்லா ஹீரோ கைக்கு போகுது. அதனாலதான் படம் பேரே சட்டம் என் கையிலேன்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஆனா படம் பேரு இதுக்கு படத்துக்கும் படம் பேருக்கும் கரெக்டா இல்ல, ஸ்டோரி லைன் போகுது, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன்னா எது? எனக்கு பிடிச்ச சீன்னா அந்த கடைசியில அவங்க சிஸ்டர் அந்த சஸ்பென்ஸ்ல கடைசியில ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்றது கரெக்டா இருந்துச்சு. அதனால அந்த சஸ்பென்ஸ் வந்து அந்த எனக்கு சொன்னதுல எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சஸ்பென்ஸ். ஓகே, இப்போ இது த்ரில்லர் மூவி ட்விஸ்ட்லாம் இருக்குங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் எப்படி இருந்தது? ஸ்கிரீன் பிளே நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த ஏதாவது முன்னாடி ஜட்ஜ் பண்ற மாதிரி இருந்ததா? இல்ல நம்ம வந்து அது இவங்க சொல்ற மாதிரி தான் அடுத்து என்ன நம்மளே கண்டுபிடிக்க, இந்த ஸ்கிரீன் பிளே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா சஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு. கடைசியா ஒரு சாங் இருக்கு, சிஸ்டர் சாங் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கு. சென்டிமெண்டல் கடைசியா முடிக்கும்போது சென்டிமெண்டலா முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. என் பொண்ணு நடிச்ச சீன் நல்லா பாப்பாங்களா? ஆமாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் படங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் படம். எப்படி பண்ணிருக்காங்க அவங்க? நல்லா பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருந்தது? உங்க கூட போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஓகே, நான் இப்போ வீட்லயும் அப்படி இதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? வீட்ல அவ்வளவு ட்ரை பண்ணல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகேங்க. உங்களுக்கு மறக்க முடியாத சீன்னா அந்த எந்த சீன்? டர்னிங் பாயிண்ட் அந்த வண்டியில அடிபடுற சீன் தான். அங்க இருந்தா எல்லாமே ரிவ்யூ ஆகும். அவரை என்ன பண்றாரு, எதுக்காக பண்றாருன்னு தெரிய ஆரம்பிச்சது அப்பதான். அப்புறம் அவரு தங்கச்சிங்கிறத எல்லா கேரக்டருமே யாருங்கிறத கடைசியா தான் கொண்டாந்தாங்க. எங்களுக்கே குழப்பமா இருந்துச்சு, என்ன எப்படி போயிட்டு இருக்கிறாரு. அவர் காமெடியா பண்ணிட்டு பார்த்தோம் நாங்க. திடீர்னு இந்த மாதிரி கொண்டு போகும்போது எங்களுக்கே ரொம்ப இதா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு அவருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லா சீனும் நல்லா இருக்கு. எல்லா சீனும் எதுவுமே ஒரு சீனுமே எங்களுக்கு என்ன அடுத்து நடக்குங்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. அப்படிங்கும்போது ஒரு சீட்டேஜ்ல உட்காந்துட்டு எங்களால நகர முடியாது. பாப்பா வந்த சீன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுதான் டர்னிங் பாயிண்ட். கொஞ்சம் ரொம்ப சோகமா ஆயிடுச்சு. அது போறப்ப வண்டி அடிச்சுட்டு பேரு எல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, சிசி எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா. தேங்க்யூ.